நாங்கள் பல நாடுகளுக்கு போறோம், அந்த நாடுகளில் உள்ள தலைவர்கள் காலில் மக்கள் விழுறாங்க, நாங்க கண்ணால பார்த்துட்டு வர்றோம், நீங்க அதுக்கு ரொம்ப தகுதியான ஆளு, எவங்காலே உழுவுற அந்த மக்கள் விழுவும் போது நாங்க ஆசையோட உழுவுறதுக்கு வர்றோம், இந்த காலையெல்லாம் உழுவுறாங்களே நம்ம போய் ரசூல்லா காலில் விழுவோம் என்று சொல்லி ஆவலோடு நாங்கள் காலில் விழ வர்றோங்கிறாங்க. ரசூல்லா நினைஞ்சாங்க, அறியாம அகற்றுறாங்க பாருங்க, ஏன் காலில் ஏன் விழுவுற? லவ் குன்து ஆமுர் அஹதன் ஐ யஸ்ஜுதலி அஹதின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுதலி ஜௌஜிஹா. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் காலில் விழுவதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழுமாறு சொல்லியிருப்பேன், அதை தடுத்திருக்கிறேன். ரசூலுல்லாவுடைய காலத்தில் அதுக்கு முந்தி இன்னைக்கு கூட புருஷங்காலில் பொண்டாட்டி விழுவணும், கும்பிட்டு ஆகணும். புருஷன் தெய்வம், கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி பழமொழியெல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்ப கணவன் தான் அந்த தெய்வத்தை கண்ணால காணலையாம், இந்த கணவனை தான் கண்ணால காண்டாங்களாம். அதனால கணவனே கண் கண்ட தெய்வம் என்றெல்லாம் சொல்லி தெய்வமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் வைத்து காலில் விழுந்து தான் காரியத்தை ஆரம்பிப்பாங்க. அதை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. எனக்கு உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், உலகமே ஒருத்தங்காலில் ஒருத்தன் தடுக்கிற சமுதாயமா இருந்தாலும் புருஷங்காலில் பொண்டாட்டி விழலாம்னு வச்சிருந்தாங்க. புருஷங்காலில் பொண்டாட்டி விழலாம்ங்கிற அந்த கொள்கையை தடுத்துட்டாங்கல்ல, அதை சொல்லி காட்டுறாங்க. ஏன்ப்பா இது அனுமதிச்சு அதை அனுமதிச்சிருப்பனப்பா, என் காலில் விழுவ அனுமதிப்பதா இருந்தா கணவன் காலில் மனைவி விழுவது எல்லாம் ஏத்துக்கிட்ட விஷயமா இருக்குதே, அதை அனுமதிச்சிருப்பன, அதையே தடுத்திருக்கிறேன். கணவன் காலில் மனைவி விழக்கூடாது என்று தடுத்த என் காலில் நீ விழுவியா? முடியாதுட்டாங்க. ஒருத்தன் காலில் விழக்கூடாது.